தினமும் மஷ்ரூம் வாங்கினா பெப்பர் ஃப்ரை 65 இதே செஞ்சு போர் அடிக்குதா? ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி இந்த மஷ்ரூம் மசாலா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன், 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்து நல்லா வறுத்து இது மாதிரி தனியாக எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் 600 கிராம் மஷ்ரூம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் 2 குடமிளகா, 1 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணி ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் சாட்டே பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 12 பல் பூண்டு, 2 இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கிறேன், 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், 10லேருந்து 15 முந்திரி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி இதை தனியாக எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு 600 கிராம் கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை இதில் சேர்த்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம், முந்திரி இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். அப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மசாலா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இது கூட 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சாட்டே பண்ணி வச்சுருக்க ஆனியன் கேப்சிகம் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்து இறக்குனீங்கன்னா சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லான மஷ்ரூம் மசாலா ரெடிங்க. நான், சப்பாத்தி, புலாவ், ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.